சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ரகுராம்லேருந்து எல்லாரும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க. சம்மந்தி இங்கே நடக்க போகிற விஷயத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மைன்னு உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? எங்கே இருக்காங்க? நிச்சயம் வந்து எங்களுக்கெல்லாம் முழு நம்பிக்கை இருக்குது. மாயாலாம் தப்பு பண்ணுற பொண்ணெல்லாம் கிடையாது. அவள் தைரியமானவ. நானும் இத்தனை நாளாக அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்ததே கொஞ்ச நாள் தான். அப்படி இருக்கும்போது அவளுக்குன்னுக்குள்ள ஒரு காதல் வந்திருக்கு. காதல் வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. அதை பெரியவங்கள்ட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணா நம்ம என்ன வேணா நான் சொல்ல போகிறோன்னு மகாலிங்கம் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் வேணுங்கிறவங்க அந்த லிஸ்ட்டில் பேர் போட்டிருக்கோம். அந்த பேரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பேர் எதிர்ச்சியாக வந்து அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா மாயாவோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. நான் தான் சொன்னேனே, நீங்கள் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்களே. ஆமாங்க, மாயா பேர் தாங்க போட்டிருக்குன்னு சொன்னேன். ஆடி போயிட்டாங்க. அப்போனா சீனுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம். என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதுன்னு ஒரு பக்கம் சீனுவோட அப்பா மணிவண்ணனும் ஜானகியும் பேரெதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. ரகுராம் ஆல்ரெடி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க, ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவளால் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தான் பொறுப்பு பார்த்துக்க. என்னால் எப்போதும் போலலாம் இந்த வாட்டி உங்களுக்கு சாதகமாலாம் முடிவெல்லாம் எடுக்க முடியாது. தப்பு சின்னதாக பெருசாங்கிறது முக்கியம் இல்லை. இந்த வீட்டோட கௌரவம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தான் மாயா எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு சொல்லும்போது மாயா யதார்த்தமாக வந்து வராங்க. பார்த்தீங்களா பட்டுப்புடையை கட்டிட்டு எப்படி வந்து நிற்கிறான்னு, இப்போலேருந்து உங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ரகுராம்லேருந்து எல்லாரும் பேரெதிர்ச்சியாக வந்து மாயாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா என்னாச்சு திடீர்னு எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்கிற மாதிரி கேட்கலாமா வேணாமா, இதுவும் புரியலையே. பாத்தியா நம்ம குடும்பத்தோட மானவ மரியாதை எல்லாத்தையும் வச்சுட்டா. அண்ணா எல்லாம் நீ கொடுக்குற இடம், அண்ணியே தான் நீ எதுவுமே சொல்ல மாட்டியே. மாயா எதுவும் சொல்ல வந்தா அண்ணி வந்து சேஃப்கார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் கல்யாணம் வச்சுருக்கோம். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பத்மா வந்து பேசுகிறாங்க. ஏண்டி உன் புத்தியெல்லாம் இப்படி போகுது? ஐயையோ, பொண்ணுக்கே இந்த நிலமைனா மாப்பிள்ளைக்கு எப்பேற்பட்ட நிலைமையோ அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குன்னு மணிவண்ணன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தங்கச்சிம்மா எனக்கு தெரியுதுமா, நிச்சயம் சீனுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு. உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? நேற்று நைட்டு வந்து என்னமோ சொல்லிகிட்டு இருந்தா சீனு, இந்த வீட்டுக்கு எதிரான ஒரு காரியம் வந்து பண்ண போகிறேன், நல்ல விஷயந்தான், இருந்தாலும் எனக்கு ஆதரவாக நிற்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்ததாக அந்த இடத்துல சொல்கிறாங்க. அச்சோ, என்ன நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, அவன் இது மாதிரி பண்ணுவான் தெரியுமாம்மா. காலையிலேருந்து எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. இப்போ மாயாவை வந்து மனக்கோலத்தில் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கம் வந்து பொண்ணையே திட்டிகிட்டு இருந்தா எப்படி? யார் நம்ம வீட்டு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினது? அப்படிப்பட்ட தைரியசாலியை பார்க்க வேணாமா, போய் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது என்னம்மா இப்படி பண்ணி வச்சுட்ட? சிவராமன் வந்து பேசுகிறாங்க. உன் மேலே மலை போல நம்பிக்கை இருந்தம்மா. நிச்சயம் மகாலிங்கம் சொன்னதெல்லாம் ஏதோ கோவத்தில் வந்து பேசுகிறாருன்னு, உன் மேலே வந்து பொறாமையில் பேசுகிறாருன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல. இந்த அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, கல்யாணத்தை ஜாம் நடத்தி வச்சுருப்போம்ல. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிவராமன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் திகச்சு போய் நிற்கிறப்ப மாப்பிள்ளையை போய் தரன்னு இழுத்துட்டு வராங்க. பார்த்தா நம்ம சீனு தான் வந்திருக்காங்க. ரகுராமுக்கு பார்த்தோன்னு வந்து ஒரு மாதிரியா பார்க்குறாரு. மாமா உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த சீனிவாசனை ஆசீர்வாதம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஜானகி கால்லையும் நம்ம ரகுராம் கால்லையும் விழுந்து சீரெல்லாம் வாங்கினார்ல மோதிரத்தோட, அதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அடா பாவி, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? இது தெரியாமல் போச்சே. மாப்பிள்ள நீங்களா? அப்பனா என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சீனு டப்பா நீயாப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பத்மா வந்து யோசிக்கிறாங்க. அப்பனா சாருமதி கழுத்துல நீ தாலி கட்டலையா? மாயா கழுத்துல தான் தாலி கட்டினியா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. நம்ம சீனுவோட அம்மா பத்மானால அவங்க அப்படியே வந்து மயக்கம் போட்டு அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க. எல்லாரும் பேரெதிர்ச்சியா பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எல்லாருமே வந்து பத்மாவை தூக்கிட்டு வெளியில வந்து போறாங்க. தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. நடந்த விஷயத்த மாற்ற முடியுமான்னு தெரியலையே. என்னடா எல்லாரும் நம்மளை பார்த்து இப்படி நிற்கிறாங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினச்சிட்டாங்களோ? நம்ம சாட்சி கையெழுத்து தான் போட வந்திருக்கோன்னு சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா சும்மானு இரு மாயா, எனக்கு தெரியாதா? என்னை மீறி நீ எதுவுமே சொல்லக்கூடாது, அமைதியா இரு, இந்த பிரச்சனை எப்படி போகுதுன்னு நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாயா வந்து ஆஃப் பண்ணுறாங்க. நானும் சொல்ல முடியல, அதுவாக தெரிஞ்சிருக்கு, பார்த்துக்கலாம் விடுங்கிற மாதிரி சீனு